ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னாக்கா நம்ம வீட்டில் மடவ மீன் குழம்பு தாங்க வைக்க போகிறோம். என்னோட நெய்வேலி தனம் அவேர்னஸ் யூடியூப் சேனலுக்கு வந்து எல்லாருமே சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கீங்க. நிறைய பேர் எனக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இருக்கீங்க. அக்கா உங்களுக்கு நான் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஸோ இன்னைக்கு வாங்க மடவ மீன் குழம்பு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். மறக்காமல் எங்கள் வீட்டுக்கு வந்து சாப்பிடவும் வாங்க. என்னோட சேனலில் இப்போ எல்லாருமே வந்து கமெண்ட் வந்து ரொம்ப ரொம்ப நல்ல கமெண்ட்டாக கொடுக்குறீங்க. அக்கா உங்களோட வீடியோஸ் நல்லா இருக்குது, உங்களோட சமையல் நல்லா இருக்குது, உங்களோட டான்ஸ் நல்லா இருக்குது, நீங்கள் பொதுமக்களுக்கு உதவி செய்கிறது நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லி எல்லாமே போடும்போது எனக்கு ரொம்ப மனசு நிறைவாக இருக்குது. மேலும் மேலும் மக்களோட ஆதரவு எனக்கு வேணும். நானும் ஒரு போராட்டத்தை நோக்கி தான் இந்த சேனலுக்குள்ளே வந்து நான் ஜெயிச்சிட்டு இருக்கேன். இந்த சேனலுக்குள்ளே இன்றைக்கி நான் மேலே மேலே வந்துட்டு இருக்கிறதுக்கு முதல் காரணமே மக்களோட ஆதரவு மட்டும்தான். என்னால் முடிஞ்சதை சம்பாரிச்சு அதுலேருந்து நான் என்ன கஷ்டப்படுறவங்களுக்கு நான் கொடுத்துக்கிட்டு இருக்கேன். வேறு ஒன்றுமே கிடையாது. ஸோ எனக்கு எல்லாருமே சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க நம்ம மடவை மீன் குழம்பு வைக்க பார்க்கலாம். நமக்கு மடவை மீன் குழம்புனாலே நல்லெண்ணெய் தாங்க ரொம்ப ஸ்பெஷல். இங்கே பாருங்கள், நம்ம வந்து ஒரு கரண்டி அளவுக்கு நல்லெண்ணெய் ஊற்றிட்டோம். இப்போ வந்து நம்ம ஒரு 10 பல்லு பூண்டு அரிஞ்சு போட்டுக்கலாம். நல்லா எண்ணெய் காயணும். இப்போ வந்து ஒரு 15 சின்ன வெங்காயம் பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். ஒரு பெரிய வெங்காயம் ஃபுல்லாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். ஒரு கைப்பிடி கருவேப்பிலையை அப்படியே போட்டுடலாம். ஸோ எல்லாம் வந்து நல்லா பொன்னிறமாக வதங்க விடணும். 2 தக்காளியை கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். தக்காளியும் வெங்காயமும் நல்லா குலைவாக வேகிற வரைக்கும் நம்ம அடுப்பு அனல்லே விட்டுடலாம். இப்போ இதில் என்ன பண்ணி வச்சுருக்கோம் அப்படின்னாக்கா, ஒரு எலுமிச்சை பழம் சைஸ் அளவுக்கு, எலுமிச்சை கொட்டை அளவுக்கு புளியை கரைச்சாச்சு, உப்பு போட்டாச்சு, வீட்டு மிளகாத்தூள் 3 ஸ்பூன் போட்டாச்சு, ஒரு பச்சை மிளகாவை கிழிச்சி போட்டாச்சு, கொஞ்சமாக மீன் குழம்பு தூளும் ஒரு 1/4 ஸ்பூனு இதில் கலந்தாச்சு. அவ்வளோதாங்க. இப்போ எல்லாத்தையும் ஒன்றா கரைச்சி வடிகட்டி ரெடியாக வச்சுருக்குறோம். இதில் மஞ்சத்தூள், பெருங்காயத்தூள், உப்பு எல்லாமே ஆட் பண்ணியாச்சுங்க. இப்போ இந்த வெங்காயம் தக்காளி பார்த்தாங்க நான் உடனே நம்ம அதில் போட்டுற வேண்டியதான். இல்லை இன்னொரு ஸ்பெஷல் என்ன அப்படின்னா, ஒரு தக்காளியுமே இதில் கரைச்சி விட்ருக்கோங்க. அதாங்க ரொம்ப ஸ்பெஷல். நீங்கள் என்ன தான் தனித்தனியாக ஒன்றா வெங்காயம் தக்காளி எல்லாத்தையும் வதக்கிட்டு உப்பு மிளகாத்தூள் தனித்தனியாக போட்டு புளியை தனியாக கரைச்சி ஊற்றி வச்சா அது ஒரு டேஸ்ட்டுங்க. பட் ஆனால் இது மாதிரி எல்லாத்தையும் ஒன்றா காம்பினேஷன் பண்ணி ஊற வச்சுட்டு நம்ம ஊற்றும் போது குழம்பு வேறு லெவலில் இருக்கும். இப்போ இதில் நம்ம ஒரு கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லியை கட் பண்ணிடலாம். 2 பீஸ் வந்து மாங்காய் அரிஞ்சு வச்சுருக்கேன் மீன் குழம்புல போடுறதுக்கு. அவ்வளோதான். புளிப்பு நாங்கள் நிறைய சேர்த்துக்க வேண்டாம், திட்டமாக சேர்க்கணும்னா ஒரு 2 பீஸ் மாங்காய். வெங்காயம்லாம் நல்லா வதங்கிடுச்சிங்க சூப்பராக. ஸோ இப்போ நம்ம இந்த கரைச்சி வச்ச மசாலா தண்ணி இருக்கு இல்லைங்களா, உப்பு, புளி, மிளகாத்தூள், பச்சை மிளகாய் எல்லா மசாலாவையும் இப்போ எடுத்து நம்ம என்ன பண்ண போகிறோம், அப்படியே குழம்பு சட்டியில் ஊற்ற போகிறோம். சூப்பராக இருக்கும் மீன் குழம்பு. இப்போ இது ஒரு பக்கம் கொதிச்சு வந்துகிட்டே இருக்கட்டுங்க. அங்கே வந்து நமக்கு பக்ரி அம்மா வந்து மீன் வந்து க்ளீன் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ என்ன பண்ணுறாங்கன்னு போய் பார்த்துட்டு வரலாம். ஓகே, எல்லாமே ஓகேங்க, சூப்பராக இருக்குது. உப்பு காரம் எல்லாமே. போயிட்டு மீனை பார்த்துட்டு வருவோம். என்ன பக்ரி அம்மா பண்ணுறீங்க? மீன் ஆயிரங்களா? என்ன மீன் இது? மடவை. என்ன இந்த சொல்லிட்டு இருக்கீங்க? மீனே காணப்பட மாட்டேங்குது, சதையை பிச்சுட்டு எட்டு வந்துட மாட்டேங்குது. ஆமா, அப்புறம் ஏன் சுத்தமா இல்லை, அதை எப்படி செய்யறது? அப்படியா? இப்போ குழம்புல போட்டா எப்படி இருக்கும் அந்த மீன் குழம்பு? சூப்பரா இருக்கும். செம்ம சூப்பரா இருக்குமா? இப்போ நீங்க என்ன ஒரு 10 நிமிஷத்துல வந்துருவீங்களா குழம்புல அலசிட்டு? வந்துருவாங்க. உடனே வந்துருவீங்களா? சீக்கிரம் வாங்க. நான் தண்ணிக்கு நீ மொண்டு ஊற்றணுமா உங்களுக்கு? நான் மொண்டுக்கிறீங்களா? சரி, இப்படியா போட்டு அப்பா செம்மையாக பாருங்கள் எந்த அளவுக்கு நோண்டுறாங்க. மீன் வந்து குழம்பு இன்றைக்கி செம்மையாக இருக்குன்னு நினைக்கிறேன். சரி, எனக்கு பக்ரி அம்மாவுக்கு ரொம்ப தேங்க்ஸ் சொல்லுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். பக்ரி அம்மா சீக்கிரம் குழம்பு மீன் கொதிச்சு வச்சுருக்கு குழம்பு. என்ன தான் குழம்பு நம்ம கூட்டி போட்டிருந்தாலும் அந்த குழம்பு கொதிக்கும் போது அந்த தட்டை அப்படியே டக்குன்னு ஜன்னல் திறந்து பார்க்குற மாதிரி பார்த்தா தாங்க எனக்கு திருப்தி அடையும். ஆனால் இன்னும் கொதிக்கலை, தபன்னு கொதிக்க கொடுப்பாங்க. இப்போ வந்து மீன் குழம்பு வந்து நல்லா தலபுலான்னு கொதிக்குது. ஸோ இந்த கொதிநிலையோடு நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, 2 பீஸ் மாங்காய் வீட்டில் அலசுன மாங்காய் தான் பக்ரியம்மா. ஐயோ எங்கள் பக்ரியம்மா பாருங்கள் ஷோபா. அது இந்த மாங்காய் வந்து எங்கள் வீட்டுக்காரருக்காக தான் போடுவேன். எனக்கு மாங்காய்லாம் போட்டு மீன் குழம்பே பிடிக்காதுங்க. சிம்பிளாக இருந்தாலே போதும். வெறும் வெங்காயம் தக்காளி கரைச்சி ஊற்றி உப்பு மிளகாத்தூள் போட்டு மீனை போட்டாலே எனக்கு பிடிக்கும்.
பட் அவருக்கு அப்படி பிடிக்காது. ஸோ மடவை மீன் வந்து நல்லா ஃப்ரெஷ்ஷாக அலசி எடுத்துகிட்டு வந்தாச்சு. ஒரு 2 சங்கரா மீன் ஃப்ரீயாக கொடுத்தாங்க. ஸோ அதை மட்டும் எங்கள் வீட்டுக்காருக்கு வறுவல் போட்டு மீதியை வந்து குழம்புல இறக்கி விட்றலாம். குழம்பு வந்து இப்போ நல்லா கொதிச்சிருக்கு. நம்ம வந்து மீனை வந்து அதில் இறக்கி விட்றலாம். மடவை மீன் தலையை தாங்க ஃபஸ்ட்டு போடணும், தலை தாங்க போடணும். ஸோ மறக்காமல் நம்ம சேனலுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். இவ்வளோ தாங்க நம்மளுடைய வீட்டு மடவை மீன் குழம்பு. சாப்பிடலாம் வாங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னாக்கா, நம்ம வீட்டில் மடவை மீன் குழம்பு தாங்க வைக்க போகிறோம். என்னோட நெய்வேலி தனம் அவேர்னஸ் யூடியூப் சேனலுக்கு வந்து எல்லாருமே சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கீங்க. நிறைய பேர் எனக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இருக்கீங்க. அக்கா உங்களுக்கு நான் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஸோ இன்றைக்கி வாங்க மடவை மீன் குழம்பு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். மறக்காமல் எங்கள் வீட்டுக்கு வந்து சாப்பிடவும் வாங்க. என்னோட சேனலில் இப்போ எல்லாருமே வந்து கமெண்ட் வந்து ரொம்ப ரொம்ப நல்ல கமெண்ட்டாக கொடுக்குறீங்க. அக்கா உங்களோட வீடியோஸ் நல்லா இருக்குது, உங்களோட சமையல் நல்லா இருக்குது, உங்களோட டான்ஸ் நல்லா இருக்குது, நீங்கள் பொதுமக்களுக்கு உதவி செய்கிறது நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லி எல்லாமே போடும்போது எனக்கு ரொம்ப மனசு நிறைவாக இருக்குது. மேலும் மேலும் மக்களோட ஆதரவு எனக்கு வேணும். நானும் ஒரு போராட்டத்தை நோக்கி தான் இந்த சேனலுக்குள்ளே வந்து நான் ஜெயிச்சிட்டு இருக்கேன். இந்த சேனலுக்குள்ளே இன்றைக்கி நான் மேலே வந்துட்டு இருக்கிறதுக்கு முதல் காரணமே மக்களோட ஆதரவு மட்டும்தான். என்னால் முடிஞ்சதை சம்பாரிச்சு அதுலேருந்து நான் என்ன கஷ்டப்படுறவங்களுக்கு நான் கொடுத்துக்கிட்டு இருக்கேன். வேறு ஒன்றுமே கிடையாது. ஸோ எனக்கு எல்லாருமே சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க நம்ம மடவை மீன் குழம்பு வைக்க பார்க்கலாம். நமக்கு மடவை மீன் குழம்புனாலே நல்லெண்ணெய் தாங்க ரொம்ப ஸ்பெஷல். இங்கே பாருங்கள், நம்ம வந்து ஒரு கரண்டி அளவுக்கு நல்லெண்ணெய் ஊற்றிட்டோம். இப்போ வந்து நம்ம ஒரு 10 பல்லு பூண்டு அரிஞ்சு போட்டுக்கலாம். நல்லா எண்ணெய் காயணும். இப்போ வந்து ஒரு 15 சின்ன வெங்காயம் பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். ஒரு பெரிய வெங்காயம் ஃபுல்லாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். ஒரு கைப்பிடி கருவேப்பிலையை அப்படியே போட்டுடலாம். ஸோ எல்லாம் வந்து நல்லா பொன்னிறமாக வதங்க விடணும். 2 தக்காளியை கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். தக்காளியும் வெங்காயமும் நல்லா குலைவாக வேகிற வரைக்கும் நம்ம அடுப்பு அனல்லே விட்டுடலாம். இப்போ இதில் என்ன பண்ணி வச்சுருக்கோம் அப்படின்னாக்கா, ஒரு எலுமிச்சை பழம் சைஸ் அளவுக்கு, எலுமிச்சை கொட்டை அளவுக்கு புளியை கரைச்சாச்சு, உப்பு போட்டாச்சு, வீட்டு மிளகாத்தூள் 3 ஸ்பூன் போட்டாச்சு, ஒரு பச்சை மிளகாவை கிழிச்சி போட்டாச்சு, கொஞ்சமாக மீன் குழம்பு தூளும் ஒரு 1/4 ஸ்பூனு இதில் கலந்தாச்சு. அவ்வளோதாங்க. இப்போ எல்லாத்தையும் ஒன்றா கரைச்சி வடிகட்டி ரெடியாக வச்சுருக்குறோம். இதில் மஞ்சத்தூள், பெருங்காயத்தூள், உப்பு எல்லாமே ஆட் பண்ணியாச்சுங்க. இப்போ இந்த வெங்காயம் தக்காளி பார்த்தாங்க உடனே நம்ம அதில் போட்டுற வேண்டியதான். இல்லை இன்னொரு ஸ்பெஷல் என்ன அப்படின்னா, ஒரு தக்காளியுமே இதில் கரைச்சி விட்ருக்கோங்க. அதாங்க ரொம்ப ஸ்பெஷல். நீங்கள் என்ன தான் தனித்தனியாக ஒன்றா வெங்காயம் தக்காளி எல்லாத்தையும் வதக்கிட்டு உப்பு மிளகாத்தூள் தனித்தனியாக போட்டு புளியை தனியாக கரைச்சி ஊற்றி வச்சா அது ஒரு டேஸ்ட்டுங்க. பட் ஆனால் இது மாதிரி எல்லாத்தையும் ஒன்றா காம்பினேஷன் பண்ணி ஊற வச்சுட்டு நம்ம ஊற்றும் போது குழம்பு வேறு லெவலில் இருக்கும். இப்போ இதில் நம்ம ஒரு கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லியை கட் பண்ணிடலாம். 2 பீஸ் வந்து மாங்காய் அரிஞ்சு வச்சுருக்கேன் மீன் குழம்புல போடுறதுக்கு. அவ்வளோதான். புளிப்பு நாங்கள் நிறைய சேர்த்துக்க வேண்டாம், திட்டமாக சேர்க்கணும்னா ஒரு 2 பீஸ் மாங்காய். வெங்காயம்லாம் நல்லா வதங்கிடுச்சிங்க சூப்பராக. ஸோ இப்போ நம்ம இந்த கரைச்சி வச்ச மசாலா தண்ணி இருக்கு இல்லைங்களா, உப்பு, புளி, மிளகாத்தூள், பச்சை மிளகா எல்லா மசாலாவையும் இப்போ எடுத்து நம்ம என்ன பண்ண போகிறோம், அப்படியே குழம்பு சட்டியில் ஊற்ற போகிறோம். சூப்பராக இருக்கும் மீன் குழம்பு. இப்போ இது ஒரு பக்கம் கொதிச்சு வந்துகிட்டே இருக்கட்டுங்க. அங்கே வந்து நமக்கு பக்ரி அம்மா வந்து மீன் வந்து க்ளீன் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ என்ன பண்ணுறாங்கன்னு போய் பார்த்துட்டு வரலாம். ஓகே, எல்லாமே ஓகேங்க, சூப்பராக இருக்குது. உப்பு காரம் எல்லாமே. போயிட்டு மீனை பார்த்துட்டு வருவோம். என்ன பக்ரி அம்மா பண்ணுறீங்க? மீன் ஆயிரீங்களா? என்ன மீன் இது? மடவை. என்ன இந்த சொல்லிட்டு இருக்கீங்க? மீனே காணப்பட மாட்டேங்குது, சதையை பிச்சுட்டு எட்டு வந்துட மாட்டேங்குது. ஆமாம், அப்புறம் ஏன் சுத்தமாக இல்லை, அதை எப்படி செய்யறது? அப்படியா? இப்போ குழம்புல போட்டால் எப்படி இருக்கும் அந்த மீன் குழம்பு? சூப்பராக இருக்கும். செம்ம சூப்பராக இருக்குமா? இப்போ நீங்கள் என்ன ஒரு 10 நிமிஷத்தில் வந்துடுவீங்களா குழம்புல அலசிட்டு? வந்துடுவோங்க. உடனே வந்துடுவீங்களா? சீக்கிரம் வாங்க. நான் தண்ணிக்கு மொண்டு ஊற்றணுமா உங்களுக்கு? நான் மொண்டுக்கிறீங்களா? சரி, இப்படியா போட்டு அப்பா செம்மையாக பாருங்கள் எந்த அளவுக்கு நோண்டுறாங்க. மீன் வந்து குழம்பு இன்றைக்கி செம்மையாக இருக்குன்னு நினைக்கிறேன்.
எனக்கு பக்ரி அம்மாவுக்கு ரொம்ப தேங்க்ஸ் சொல்லுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். பக்ரி அம்மா சீக்கிரம் குழம்பு மீன் கொதிச்சு வச்சுருக்கு குழம்பு. என்ன தான் குழம்பு நம்ம கூட்டி போட்டிருந்தாலும் அந்த குழம்பு கொதிக்கும்போது அந்த தட்டை அப்படியே டக்குன்னு ஜன்னல் திறந்து பார்க்குற மாதிரி பார்த்தா தாங்க எனக்கு திருப்தி அடையும். ஆனால் இன்னும் கொதிக்கலை, தப்புன்னு கொதிக்க கொடுப்பாங்க. இப்போ வந்து மீன் குழம்பு வந்து நல்லா தலபுலான்னு கொதிக்குது. ஸோ இந்த கொதிநிலையோடு நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா 2 பீஸ் மாங்காய் வீட்டில் அலசின மாங்காய் தான் பக்ரியம்மா. ஐயோ எங்கள் பக்ரியம்மா பாருங்கள் ஷோபா. அது இந்த மாங்காய் வந்து எங்கள் வீட்டுக்காரருக்காக தான் போடுவேன். எனக்கு மாங்காய்லாம் போட்டு மீன் குழம்பே பிடிக்காதுங்க. சிம்பிளாக இருந்தாலே போதும். வெறும் வெங்காயம் தக்காளி கரைச்சி ஊற்றி உப்பு மிளகாத்தூள் போட்டு மீனை போட்டாலே எனக்கு பிடிக்கும். பட் அவருக்கு அப்படி பிடிக்காது. ஸோ மடவை மீன் வந்து நல்லா ஃப்ரெஷ்ஷாக அலசி எடுத்துகிட்டு வந்தாச்சு. ஒரு 2 சங்கரா மீன் ஃப்ரீயாக கொடுத்தாங்க. ஸோ அதை மட்டும் எங்கள் வீட்டுக்காருக்கு வறுவல் போட்டு மீதியை வந்து குழம்புல இறக்கி விட்றலாம். குழம்பு வந்து இப்போ நல்லா கொதிச்சிருக்கு. நம்ம வந்து மீனை வந்து அதில் இறக்கி விட்றலாம். மடவை மீன் தலையை தாங்க ஃபஸ்ட்டு போடணும், தலை தாங்க போடணும். ஸோ மறக்காமல் நம்ம சேனலுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். இவ்வளோ தாங்க நம்மளுடைய வீட்டு மடவை மீன் குழம்பு. சாப்பிட்லாம் வாங்க. தேங்க்யூ.